ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம ப்ளவுஸோட ஃபினிஷிங் வீடியோ தான். சைட் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட A to Z கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம சைட் ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டு ஸ்லீவ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. முதல்ல ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட பாட்டம் அரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் அரவுண்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்றப்ப நம்ம கொக்கி பீஸ்ல மார்க் பண்ற மாதிரி இருந்தா கொக்கி பீஸ் சைடை வச்சு மார்க் பண்ணணும். வி ஹுக் பக்கம் மார்க் பண்ற மாதிரி இருந்தா வி ஹுக் பக்கத்தை வச்சு மார்க் பண்ணணும். அப்பதான் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கரெக்டா கொக்கி பீஸ்னா கொக்கி பீஸை மேல போட்டுட்டு அங்கேயும் மார்க் பண்ணிட்டு பட்டி ஜாயின் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு திருப்பி நம்ம பேக் பார்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு அளவு பிளவுஸையும் இந்த மாதிரி பேக் பார்ட்டை விரிச்சு வச்சுக்கலாங்க. கரெக்டா இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சுக்கலாம். நம்ம கரெக்டான அளவு வச்சு கரெக்டா தச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கரெக்டான அளவுல இருக்கு பாருங்க. அதே மாதிரியே பேக் பார்ட்லயும் அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு சைடுமே மார்க் பண்ணணும். ஸோ இன்னொரு பக்கத்தோட அதே மாதிரியே ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவோட பாட்டம் அரவுண்ட மார்க் பண்ணிக்கலாம். தையல் லாஸ்ட் தையல் உள்நோக்கி லாஸ்ட் தையல் எது இருக்கோ அந்த அளவை மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆம்ஹோல் அரவுண்ட மார்க் பண்ணியாச்சு. பேக் சைடு பாருங்க, ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரண்ட் சைட் மார்க்கிங் ஒரு பக்கமும் பேக் சைடு மார்க்கிங் ஒரு பக்கமும் இருக்குதுங்க. ஸோ ரெண்டையும் இந்த மாதிரி பேக் பார்ட்ல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்க மார்க்கிங் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேக் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்குக்கும் சென்டர்ல ஒரு மார்க் பண்ணி இதுல நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்குங்க. இப்போ இந்த லைன்லாம் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு இந்த லைன்லயே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம கரெக்டா எந்த அளவுக்கு கட்டிங் போட்டிருக்கோமோ எந்த அளவு தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுல கரெக்டா தைச்சிங்க அப்படின்னா சைட் ஜாயின் பண்றப்ப ஏத்த இறக்க பிரச்சனை இருக்காதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டா ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இப்ப இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் மார்க்கிங் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் அரவுண்ட மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா சுருக்கம் எதுவுமே இல்லாம நல்லா விரிச்சு விட்டு மார்க் பண்ணுங்க. இப்ப முன்பக்கத்துல நம்ம வி பட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த சைடு மார்க் பண்ணிக்க போறோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே ஒரு மார்க்கிங்கும் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப அவ்வளவுதான் மார்க்கிங். இப்போ பேக் சைடு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. அவ்வளவுதாங்க, ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடையும் கரெக்டா நேரா வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் சைடு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த லைன் போட்டிருக்கனால ஸ்ட்ரெயிட்டா அந்த லைன்லயே தைச்சிங்கன்னா ஈஸியா இருக்குங்க. நல்லா கரெக்டா எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே அளவா நீட்டா கிடைச்சிருக்கு பாருங்க. முன்னாடி பின்னாடி ஏத்த இறக்க ப்ராப்ளம் இல்லை, நீட்டா இருக்கு. லாஸ்டா ஃபினிஷ் பண்றப்பயும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சின்னதா மேலே கீழே ஏத்த இறக்கமா இருந்துச்சுன்னா நல்லா இழுத்து பிடிச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு. முன்னாடியும் பின்னாடியும் பாருங்க நல்லா நீட்டா வந்து தைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் சைட் ஜாயின் பண்ணிக்கலாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லீவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா வந்து கட் பண்ணி கரெக்டா தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏத்த இறக்க ப்ராப்ளம் வராதுங்க. கையிலையும் கரெக்டா அந்த வந்து பிளஸ் சிம்பிள் கரெக்டா கிடைக்குங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ல கரெக்டா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டிருக்கனால அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயே தையல் போட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். இப்போ பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சைட் ஜாயின் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு 3 ஸ்டிச் 4 ஸ்டிச் எவ்வளோ ஸ்டிச் வேணுமோ தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் விட்டு 1/4 இன்ச் தள்ளி ஒவ்வொரு தையலும் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா நீட்டா இருக்கும். தையல் போடுறப்போ நேரா நீட்டா தையல் போடுங்க. ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் பிளவுஸ் வந்து நீட்டா இருக்குங்க. அதனால வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் நல்லா ஃபினிஷிங் ஆகுற மாதிரி நீட்டா வந்து தையல் போடுங்க. ஒரு பக்கம் போட்ட மாதிரியே இன்னொரு பக்கமும் 3 தையல் 4 தையல் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பிளவுஸ் வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பிளவுஸ் எப்படி கட் பண்றது தைக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தனித்தனியா பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னா லாஸ்டா எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டா இருக்குங்க. பாருங்க தையல் எல்லாம் எந்த அளவுக்கு நீட்டா போட்டிருக்கோம் அப்படின்னு. கரெக்டா 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு கரெக்டா நீட்டா வந்து தையல் போட்டிருக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் கட் பண்ணிடக்கூடாது, நம்ம தையலுக்கு விட்டதை விட்டுறணும். அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பிசுறு மாதிரி நீட்டிட்டு இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி தையல் போட்டு தையலோட எஜ்ஜிலேயே வந்து கட் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி அந்த பக்கமும் துணி இருக்கணும். சப்போஸ் குண்டானோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தையல் போடுற அளவுக்கு கிளாத் வந்து மீதம் இருக்கணுங்க. இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பிளவுஸ் வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா நீட்டா இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.